அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னையில் நகைச்சுவை நடிகர் ரோபோ சங்கருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இது குறித்த விவரங்களுடன் செய்தியாளர் செந்தில் ராஜா இணைந்திருக்கிறார். செந்தில் ராஜா, மருத்துவமனை நிர்வாகம் தரப்புல என்ன விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு? லாவண்யா, நடிகர் ரோபோ சங்கர் நேற்று முன்தினம் மருத்துவமனையில் உடல்நலக் குறைவு காரணமாக அனுமதிக்கப்பட்டார். அதாவது அவருடைய திரைப்பட படப்பிடிப்பில் அவர் ரத்த வாந்தி எடுத்ததாகவும் அதே சமயம் ரத்த வாந்தி எடுத்து மயக்கமடைந்து விழுந்ததாகவும் அங்கிருந்து படக்குழுவினர் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றதாகவும் கொண்டு சென்றதாகவும் அதற்கு பிறகு சிகிச்சை தொடர்ந்து வழங்கப்பட்டு வருவதாகவும் தகவல் கிடைத்தது. நேற்றும் நாம் அதை செய்தியாக கூறியிருந்தோம். இந்த நிலையில்தான் தற்போது அவருக்கு தீவிர சிகிச்சை வழங்கப்பட்டு வருகிறது என்று தெரிவிக்கிறார்கள். குறிப்பாக பார்த்தீர்கள் என்றால், இவர் சின்ன திரையிலிருந்து பெரிய திரைக்கு வந்தவர். மிகவும் கஷ்டப்பட்டு ஒரு நிலையை அடைந்திருந்தார். அஜித், தனுஷ் உள்ளிட்ட பல முன்னணி நடிகர்களுடன் அவர் நடித்திருந்தார். இந்த நிலையில்தான் அவருக்கு கடந்த ஒரு ஆண்டுகளுக்கு முன்பு பார்த்தீர்கள் என்றால் மஞ்சள் காமாலை நோயால் பாதிக்கப்பட்டார். அவர் உடல் எடை மெலிந்து மிகவும் கடினமான ஒரு நிலையில் இருந்தார். அதற்கு பிறகு தீவிர சிகிச்சை எடுத்துக்கொண்டு அதிலிருந்து மீண்டும் சினிமாவில் நடிக்க தொடங்கியிருந்தார். ரொம்ப உற்சாகமாக செயல்பட்டு வந்தார். குறிப்பாக பார்த்தீர்கள் என்றால் 2 நாட்களுக்கு முன்பு, அதாவது தமிழக அரசு சார்பில் இளையராஜா அவர்களுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. அந்த விழாவில் கூட கலந்து கொண்டு மிகவும் உற்சாகமாக இருந்தார். அதற்கு பிறகு கடந்த திங்கட்கிழமை பார்த்தீர்கள் என்றால் அவர் புதிதாக நடிக்கக்கூடிய ஜில்லா என்ற படத்தின் பூஜை நடைபெற்றது. அதற்கு பிறகு பார்த்தீர்கள் என்றால் OMRல் அதற்கான படப்பிடிப்பும் நடைபெற்றது. அந்த படப்பிடிப்பில் கலந்து கொண்டு நடித்துக் கொண்டிருக்கும் பொழுதுதான் அவருக்கு இந்த நிலை ஏற்பட்டது. அதாவது உடல்நலக் குறைவு ஏற்பட்டு அவர் அங்கிருந்து மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டார். அதற்கு பிறகு அங்கு தீவிர சிகிச்சை அழைக்கப்பட்டு வந்தது. 2 நாட்களாகவே தீவிர சிகிச்சை பிரிவில் தான் அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. இருந்தாலும் மருத்துவமனை தரப்பில் இருந்து அவருக்கு என்ன சிகிச்சை வழங்கப்படுகிறது, அவர் உடல்நலம் எப்படி இருக்கிறது என்ற ஒரு அறிவிப்பை அதிகாரப்பூர்வமாக வெளியிடாமல் இருந்தார்கள். இந்த நிலையில் தான் தற்போது அவருடைய அந்த சிகிச்சை பின்னடைவு ஏற்பட்டிருக்கிறது. அவருக்கு உடல் நலத்தில் ஒரு முன்னேற்றம் இல்லாத நிலையில் ஒரு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக தகவல் கிடைத்திருக்கிறது. இந்த நிலையில் அவர் விரைவில் குணமடைய வேண்டும் என்று குடும்பத்தினரும் ஒரு அவளோடு காத்திருக்கிறார்கள். அவருடைய அந்த மருந்தின் தன்மையை உடல் எவ்வாறு எடுத்துக்கொள்வது என்பதை பொறுத்துதான் அவருடைய அந்த சிகிச்சையில் முன்னேற்றம் எப்படி இருக்கும் என்று கூற முடியும் என்றும் தெரிவிக்கிறார்கள். இது போன்ற ஒரு சூழல் தான் நீடித்து வருகிறது. லாவண்யா, நன்றி செந்தில் ராஜா.